சிக்ஸ்த்து சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹெலிகாப்டர் அண்ட் த ஷிப்பு. ஓகேவா? ஸோ ஏங்கிற இந்த ஹெலிகாப்டருக்கும் இந்த ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டயக்ராமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. பூமியிலேருந்து இதுக்கு வந்துட்டு இதுலேருந்து இந்த இடம் வந்துட்டு 80 மீட்டர், இதுலேருந்து இந்த இடம் வந்துட்டு இந்த இடம் தான் மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கும் உள்ள மீட்டர்ஸ் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குமான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்லாண்டிங்காக வருதா? ஸோ இதுலேருந்து இது அப்படிங்கிறப்போ இதுதான் வந்துட்டு என்னது ஹைப்போட்டனஸ் 90 டிகிரியாக. அப்போ இந்த இடம் தான் வந்து ஹைப்போட்டனஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா வந்துட்டு என்னது இது இஸ் ஈக்குவல் டு இதையும் ஆட் பண்ணிக்கோ ஸ்கொயர் டைம்ஸில். ஸோ அப்போ ஏஎஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஎஸ் ஸ்கொயர். ஸோ இதான ஃபார்முலா. ஸோ இப்போ ஏஎஸ்க்கு பதிலாக என்ன டியா? ஸோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 80. ஸோ 80 ஸ்கொயர். பிஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது 150. ஸோ 150 ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 80 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 8 சார் 64. ஸோ 64 2 0. ஓகேவா? ஸோ அடுத்தது 150 ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 15 × 15 எவ்வளோ? 225 2 0. ஸோ 0 அப்படிங்கிறப்ப ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 2 0 வரும், க்யூபாக இருந்துச்சுன்னா 3 0 வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்பர் இருக்கிறப்போ ஸோ அப்போ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது? 9 6 + 22 வந்துட்டு எவ்வளோ? 28. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 28,900. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு √28900. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது வந்து 17ஓட ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கொயர் ரூட் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னது 28900. லாஸ்ட்லேருந்து ரெண்டு நம்பராக எடுத்துக்கணுமா? ஸோ இப்போ இங்கே என்னது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. ஸோ 2 அப்படின்னு வரப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? 1 1 சார் 1 2 2 சார் 4 போயிடும். அதனால் இந்த நம்பர் வராது, அதனால் அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ? 1. மேலே நியூமரேட்டரில் என்ன இருந்தாலும் அது கூட என்ன பண்ணிக்கணும்? 2ஓட மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணுமா? ஸோ 1 2 சார் 2. ஸோ அப்போ 2 இந்த இடத்துல கீழே இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது 189. ஸோ 2ஓட எதை போட்டால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 போடுவோமா? ஸோ 7 7 சார் எவ்வளோ? 49க்கு 9 பேலன்ஸ் 4 2 7 சார் 14 14 + 4 வந்துட்டு எவ்வளோ? 18. ஸோ பேலன்ஸ் 0. இப்போ 2 0 நம்ம இறக்குறோம் அப்படின்னா இப்போ இதை வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? ஸோ இப்போ 2 zeros எப்போ வரும் அப்படின்னா ஒரு 0 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்போ 0 தான் வரும். அதுதான் நம்ம இந்த இடத்துல போட போகிறோம். 2 0வாக இருந்தது அப்படின்னா ஒரு 0வாக மாறிடும். 4 0வாக இருந்துச்சுன்னா 2 0வாக மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு 34ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு 0 இங்கேயும் ஒரு 0 போட்டு 0வோட மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு 3 நம்பருமே வந்து 0 ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னது 170 மீட்டர். ஓகேவா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 170 மீட்டர். புரிஞ்சுதான் நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.